வீடு 4 நாள் நான் இல்லைன்னா வீட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கியா. வீடு ஒரு பெருக்கு கிடையாது, துடைப்பு கிடையாது, வீடே பாலடைஞ்சு போய் கிடக்கு. நீ இப்படி இருந்தா வழங்க வச்சிக்கும். இப்ப என்னத்துக்கு போட்டதை தொடச்சிட்டு அடக்கா, அடுத்து சமையல் வேலையை போய் பாரு. மதிய சாப்பாட்டுக்கு பார்க்காண்டாமா? இப்பதானே கொட்டிக்கிட்டே இரு. ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்த இட்லி தோசைன்னு அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் அமுக்கிக்கிட்டு இரும். நான் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன். வீடெல்லாம் என்னென்ன ஆக்கி போட்டு வச்சிருக்கா. அதை எதனா என்ன ஏதுன்னு அவளை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கறது பிள்ளை. என்னையே அதை செய்யாத இதை செய்யாத வந்து சமையல் வேலையை வரன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கடந்துட்டு போட்டு அப்புறம் செஞ்சுக்கிடலாம். வேற மதிய சாப்பாட்டுக்கு பசிக்கும்ல, எல்லாரும் பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு நிற்கும்ல. அதுக்கு நீ சாப்பாடு வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் பசிக்க நேரத்துக்கு சோறு எனக்கு செஞ்சு தர தெரியும். நீர் கொஞ்ச நேரம் அமைதியா இரும். இல்லைன்னா வந்து நீர் இந்த வீட்டை தொடையோ நான் போய் சமையல் வேலையை பார்க்கேன். அப்ப கிச்சியா இருக்க விட்டுரு. போதும் சிம்ரன் போதும். அப்பாக்கு ரொம்ப சிரிப்பு வருது, வயிறு வலிக்குது. போதும். இங்க பாரு சிம்ரன், அம்மா உங்க அம்மா எங்க போனா? உன்னைய ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கா? இனிமே அம்மா உன்னைய அப்படி விட்டுட்டு போனான்னு வையி, உடனே எனக்கு போன் அடிச்சு சொல்லிருந்த. இப்படியெல்லாம் யாரு வீட்டுக்கும் விளையாட போகக்கூடாது, நம்ம வீட்டில தான் விளையாடணும். உங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவளை நான் பாத்துக்கிடுறேன். ஆமா, வர உங்க அம்மா பேட் கேர்ள் ஆயிட்டே இருக்கா. அவளுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டார்க் ரூமா? டார்க் ரூமுக்கு நம்ம எங்க போறது? வரட்டும்னா இன்னைக்கு உங்க அம்மாவை டார்க் ரூம்ல வச்சு அடைச்சிருவோம். தப்பு பண்ணதுன்னா அதான் பனிஷ்மெண்ட். சரி வாங்க நம்ம கீழே போவோம். கீழே இருந்தானா ஆச்சி தாத்தாவும் இருக்காவ, போய் பார்ப்போம். ஆமா, ஆம்பளை பையன் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருப்பான். வளர அப்பா மாதிரி பெருசா ஆயிடுவான். உங்க அம்மா மாதிரி இரு, ஆனா இப்படி ஊர் மட்டும் சோவாரிட்டு இருந்துடாத. இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? கொண்டா, நான் தொடக்க. குடு, நான் இப்ப எப்படி பலன்னு தரைய தொடக்கன்னு பாரு. தொடங்க நான் போய் என் வேலையை பார்க்கேன். என்னையா என் பேராண்டி? உங்க அம்மா என்ன சொரினாயா அவளை பிடிச்சு அடைச்சு வைக்கிறதுக்கு? ஓஹோ அப்படியா, சரி அடைச்சு வைங்க. உங்க அம்மா அப்படியே பயந்துட்டு தான் மறுவேளை பாப்பா பத்தியா. அம்மா சின்ன பிள்ளைன்னு சொன்னா அப்படியே ஆமா சரி அப்படின்னு சொல்லு, சும்மா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத. சரியா உங்க அம்மா வந்தாதான் டார்க் ரூம்ல பிடிச்சு அடைச்சு போடுங்க. அவ பாட்டுக்கு கடப்பா, எனக்கு என்னன்னு நான் போய் அடுப்பங்கரையில வேலையை பார்க்கேன். ஏதி எடுப்பா எந்தால போனாலும் இன்னும் வீடு வந்து சேரல. இப்படியும் பொம்பளை இருப்பாளாக்கும். வீட்டுக்கு பின்னாடி நனல் கிடக்கும், அங்க போய் விளையாடுவோமா? சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே போய் விளையாடலாம் வா. பாத்தியாப்பா, உங்க அம்மா மாப்பை ஆந்தலையில கட்டிட்டு போயிட்டா வீட்டை தொடன்னு. இப்ப தொடங்க, நான் பிள்ளையில போய் பாத்துக்கிடுறேன். அடப்பாவி, நான் வீட்டை தொடக்க நீங்க போய் பிள்ளையில பாருங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவனும் நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டானே. அந்த வீட்லயும் நான் அந்த வேலை செய்ய, இந்த வீட்லயும் நான் அந்த வேலை செய்யணுமா? சரி செய்வோம், எல்லாம் நம்ம வீடு தானே. என்ன வெயிலு! ஏ சரசு, இவ்வளோ கூட போனதுக்கு கேவலப்பட்டு வந்ததுதான் மிச்சம். ஏ சரசு, வரும்போது ஒரு தடவை தண்ணி கொண்டா சரசு. எக்கு நம்ம என்ன பண்றது? இந்த பியாதி எடுப்பா இப்படி பண்ணுவான்னா கண்டோம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலான்னு இருந்திருக்கணும். நம்மளும் அவசரப்பட்டு ஓடி போனோமே, நம்ம மேலையும் தப்புதான். சரி இப்போ அதை விடுங்கக்கோ, என்னைய வீட்டில் கொண்டு எப்படின்னா பேசி விட்டுருங்கக்கோ. எங்கள் மாமியார் வேற வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது. அது வந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் அது அவ்வளவுதான். ஏன் இந்த நினப்பு உனக்கு முன்னாடிலாம் இல்லையோ? அது வர்ற நேரத்தில் வீட்டில் போய் இருந்தா ஆற்றுக்கு துணி துவைக்க போறேன்னதுக்கு நான் வந்துடுவேனாக்கோ. அது கிடக்குதுன்னா இப்போ நீ ஒத்தையில போகிறதுக்கு ஏன் பயந்து போய் கிடக்கா?
இல்லைக்கோ அப்போ இருந்த தைரியம் இப்போ இல்லை பார்த்துக்கிடுங்க. மனசில் ஒரு மாதிரி பயமாக படபடபடன்னு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து விட்டியல்னா நான் தப்பிச்சிருவேன். அவ கூட போய் கேவலப்பட்டது பத்தாதுன்னு அடுத்து உன் கூட வந்து கேவலப்பட்டனங்கிய. ஐயா லட்சு அப்படி சொல்லலை லட்சு. நீங்கள் வந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், வாங்கலாம். எக்கந்தாங்க தண்ணி சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன், வயிற்றுச்சலாம் கலப்பாத. கொண்டா சரசு தண்ணியை தண்ணியை குடிக்கட்டும். வெயிலுக்குள்ள போயிட்டு வந்தது படபடன்னு இருக்கு. எங்கக்கா அப்படி வெயிலுக்குள்ள போயிட்டு வந்திய? அந்த கூத்தை ஏன் கேக்கா இரு சொல்லியே. அது ஒன்றும் இல்லை சரசக்கோ, இந்த உமா பேச்சை கேட்டுக்கிட்டு உமா மாமியார் செத்து போச்சுன்னானே ஆஸ்பத்திரிக்கு மாலையோட போயிட்டோம் நாங்கள் எல்லாரும். என்னடா பெரிய பொண்ணு சொல்றா? உமா மாமியார் செத்து போச்சா? நாங்களும் இந்த மாதிரி தான் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடணும். கடைசியில் பார்த்தா உமா மாமியார் அங்கே ஆஸ்பத்திரியில் நல்லா குத்துக்கல் கணங்காக தான் கிடக்கு. ஆமா சரசு, நாங்களும் தான் அந்த உமா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொம்பளை இழுத்துட்டு அடக்குன்னு மாலையோட போயிட்டோம். கடைசியில கேவலப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அதான் நேரா வீட்டுக்கு போகாம ஒரு சொம்ப தண்ணி வாங்கி கொண்டு குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலான்னு இங்க வந்த நேரா. ஐயே காலங்காத்தால இவ்வளவு கதை நடந்திருக்காக்கும். நான் தான் உங்க மைனி புஷ்பாக்கா வந்துச்சு. அது வந்து இந்த முறுக்கு அதிரசெல்லாம் தர வந்துச்சு. மருமவளையும் கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கும் பலகாரம் கொடுக்க போறேன்னு சரின்னு வாங்கிட்டு நான் கொஞ்சம் பூ தலைக்கு வச்சுக்கமான்னு கொடுத்துட்டு இனிமேதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அடுத்து அங்கதான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அவியலும் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாவளோ அப்போ உங்களை தேடி. உங்களை காணாம தான் போனாவளோ. அவியலெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் அப்புறமா தான் அந்த நேரத்துல தான் இந்த உமா வந்து இப்படி சொன்னாளா, அந்தாலும் அப்படியே அவ்வளோத்தையும் போட்டுட்டு அறக்க பறக்க ஓடணும். அந்த பொம்பளையும் வந்துச்சு. அது உடம்புடிக்க ஐயே ரமணியப்போ கூட சாதகம் பார்க்க எங்கேயோ போனோம்னு சொல்லிட்டு அதை அங்கே போச்சு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். கடைசியில் அங்கே போனால் அவள் உமா புருஷன் அங்கே தான் இருக்கா. மாமியார் நல்லா குத்துக்கிழங்கானாங்க அடக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. காலையில ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு போல இருக்கு. அது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கா அந்த பையன். இவ தூக்கிட்டு ஓடுறதா அது செத்து போச்சுன்னு இவ எல்லா இடமும் சொல்லிட்டான். இவ சொல்ல கேட்டு நாங்களோட போய் இப்போ கேவலப்பட்டு வந்து சந்திச்சிருச்சு நிற்கும். இந்த பெரிய பொண்ணு தண்ணி வேணா குடி. ஆமாக்கா கொண்டாங்க குடிப்போம். ஐயே இப்போ அந்த பொம்பளை நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா இப்போ இந்த உமால எங்க? இவ ஆஸ்பத்திரியில வச்சு அவளை ஒரு 4 புரட்டி மீச்சு போட்டு தான் வந்தா. நீ ஒத்தையிலே வந்து சேரு நாங்க போறோன்னு. அவளை நான் மிதிச்ச மிதியில் அவளும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாலும் அட்மிட் ஆயிருப்பா. அம்மா நான் கொஞ்ச நேரம் இதுல முதுவை சாய்க்கப்பா. எனக்கு ஒரு மாதிரியா வருது படபடன்னு. எக்க இருங்க, நான் வேணா பாயும் எடுத்து தரேன், அதுக்கப்புறம் படுங்க. ஐய சரசு வேண்டாம், நான் கொஞ்சம் நிழலா இருந்ததுன்னா இதுல கொஞ்சம் முதுவை சாய்க்கலாமான்னு படுக்கேன். ஆமா வெயில் ஏகப்பட்ட வெயில் இல்ல. கூறாப்பு தட்டுது, மழை வரகணங்க, வேற மழையும் வராண்டங்கு. வெயில் அப்படியே செடியெல்லாம் கருகி போகுதுக்கா, அந்த மாதிரி வெயில் அடிக்கு. ஆமா மண்டையை புழக்குது வெயில். எங்க வீட்டுக்காரர் நான் தோட்டத்துக்கு வருவேன்னு இருப்பாரு. காலையிலே நான் கொஞ்சம் இந்த துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு பாத்திரம் கித்திரெல்லாம் கழுவிட்டு ஆத்துக்கு போய் துணியை துவச்சிட்டு நான் அப்புறம் போலான்னு இருந்தேன் தோட்டத்துக்கு. இவ்வளோ பண்ணி அளப்பறையில நான் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இப்போ வந்து இப்படி கிடக்கேன். எக்கோ நீங்க இப்படி படுத்துட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு யாருக்கோ கொண்டு விடுவா? எங்க மாமியாருக்கு எனக்கு பயமா இருக்கு. கொண்டு வந்து விட்டுட்டு வந்து படுங்கக்கோ. இம்பிட்டு பயம் இருக்கவா என்னத்துக்குலாம் வீட்டை விட்டு வெளியே வரா? வீட்டுல கிடக்க வேண்டியது தானே. உங்களுக்கு சோறு கீறு சாப்பாடு கீப்பாடு சமைச்சிட்டு வந்துட்டு வந்தா நீ பயப்படாண்டா. நீ எதுவும் செய்யாமல வந்திருப்பா. வேற உங்க மாமியார் திட்டதான் செய்யும். உன்னைய காணணும் உன் புருஷனும் திட்டதான் செய்வான். ஒருத்தரும் போன் அடிக்கலையாக்கும். இல்லக்கோ போன ஆப் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு பயமா இருந்துச்சு அதான். ஏன் வீட்டு பக்கம் இனிமே போகப்படாதுன்னு முடிவெடுத்து ஆப் பண்ணி வச்சியோ? இல்லக்கோ நீங்க வந்து பேசி விடுவீன்ற தைரியத்துல தான். ஆமாடா அவ்வளோ இருக்க இழிச்சாய் கணக்கா என்னையதான் கண்ணுக்கு தெரியும். என்னைய மாட்டி விட்டுட்டு நீங்களும் கோத்து விட்டுட்டு ஓடிடுவீங்க. நான் தான் கிடந்து அவ்வளோ ஒரு டைம் மாரடிக்க வேண்டியிருக்கு. இதா சரசு உட்கார்ந்துருக்கா பாரு, அவளை கூட்டிட்டு போ. அவளை கூட்டிட்டு போய் உன் மாமியார்ட்ட சொல்லி விட்டுட்டு வர சொல்லு. ஐயே எக்க அந்த பொம்பளைட்ட நான் ஒரு நாள் ஒழுங்கா நல்லா உங்களை மேலாம் பேசினது கிடையாது. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கு. நீங்களே கூப்பிட்டு போங்க இவளை. என்னக்கோ ஆளாளுக்கு இப்படி என்ன அழிப்பு போட்டுக்கிட்டு இருக்கியே, எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கார் வேற இருக்காரு, அதான் பயமா இருக்கு. இன்னும் சத்தம் போடுவாரு. இப்ப யாத்தி விட்டுருக்கோம் அந்த பொம்பளை வந்து. யாத்தி முடியாது என்னெல்லாம் யாத்தி முடியாது. நீங்களும் பண்ணியதான் அப்படித்தானே இருக்கு. கொஞ்சம் வீட்டுல வேலையை பார்த்தோமா, கொஞ்ச நேரம் நான் அப்படியே போயிட்டு இருந்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு வந்தோமான்னு வரணும். அந்த ஆள் அவ்வளோத்தையும் அப்படியே வேலையெல்லாம் போட்டுட்டு வந்துடுது. இல்லைக்கோ இன்னைக்கெல்லாம் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வரும்போதே நான் கடையில் ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன்னு சொன்னார். அதனால் நீ சமைக்க வேண்டான்ட்டாரு. அதனால தான் நான் எதுவும் செய்யாமல் வந்தேன். அதான் சாப்பாட்டெல்லாம் இருக்கலான்னு அப்படி வேணும்னா எதுவும் செஞ்சுக்கிடுவான்னு இருந்தேன். இருந்தாலும் அப்போ அப்படியே இரு. என்னைய கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுக்க விடுங்களா.
ஏக்க பெரிய பிள்ளையும் பார்க்க பாம்போல இருக்குக்கோ, போய் விட்டுட்டு வந்துருங்க. பாவம் பிள்ளை இந்த மாதிரி சோகமா ஒரு நாள் இருந்து நான் பார்த்தது இல்ல. ஆமா சும்மா நீடி வெந்நீர் வச்சு வடிச்சிட்டு கடப்பா சரசு, நீ சும்மா கடை. எக்கோ எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் சத்தம் போடுவாருங்க மாதிரி என் மனசு உள் மனசு சொல்லுது. சொல்லும் உனக்கு சொல்லாது. கொஞ்ச நேரம் இரு, நான் அப்புறம் கொண்டு வேணா உடியே. எப்படியோ உங்க மாமியார் திட்டுறதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன, இரு வீட்டுக்கு போனா என்ன நீ சோறு கறி வச்சு திங்கவா போற? அவன் மாமியார் தானே செஞ்சு தர போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கொண்டு போய் உடியே. லட்சு பெரிய பொண்ணு அட கொப்புறானே எவாவா எக்க நீங்களாம் எப்ப வந்தீங்க? நீ எப்படிலாம் அதுக்குள்ள வந்தா? நாங்களும் கார்ல வந்தவங்களே இப்பதான் வந்தோம். நீ எப்படி வந்த அதுக்குள்ள நடந்து? நான் ஏன் லட்சு நடந்து வரேன்? நான் பரமசனே மோய் வண்டியில எல்லாம் வந்தேன். அதனாலதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். உன்னையும் ஒருத்தி வண்டியில கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு, அவனை தான் செருப்பால அடிக்கணும். குந்தாணி நீ என்னத்துக்குள்ள அங்க வந்தா? நான் பெரிய பொண்ணு இவ்வளவு கோவப்படுற? இதெல்லாம் சாதாரணம், இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? பழிக்கு பழி சரியா போச்சு, அதே மனசுல வச்சுட்டு இருக்காத. உங்க மாமியா மருமாவா பஞ்சாயத்து அதை உங்களோட வச்சுக்கிடணும். எங்களை என்னத்துக்குலாம் கோத்து விட்டா? சரி விடு, உங்க மாமியாருக்கு என்னைக்குன்னா ஆப்பு வைக்கணும்னா சொல்லு, இந்த மாதிரி வச்சு விடுவோம். செருப்பால் அடிப்பேன் நாய. நானே இப்போ எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டா உன்னை இப்போ கொலை பண்ண போறேன் பாரு நானு. வாங்க வந்து உட்காருங்கோ. சாமி நீங்க யாரு புதுசா இருக்கியே? ஆமாம்மா, இவ்வளவு நாள் இங்க இருந்து ஜோசியர்கிட்ட நான் சிசிய பிள்ளையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இங்க பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டேன். அவரு காசி வரைக்கும் போயிருக்காரு. நான் தான் இனிமே ஜாதகம் பார்ப்பேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன பண்ணணும்? உங்க பையனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. ஓஹோ, சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? அட அது எப்படி சாமி தெரியும்? எங்க வீட்டு பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு. நான் வேற சந்தோஷத்துல எல்லாத்தையும் உணர்விட்டேனா? அது வந்துமா அப்படி இல்ல. உங்க வீட்டு பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எனக்கு ஒருத்தர் மூஞ்சி வச்சா கூட அவங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொன்னேன். கொடாங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்க்கணுமா இல்ல வேற எதுவும் பார்க்கணுமா, என்ன எது சொல்லுங்க. ஏக்கோ இந்த ஆளை பார்க்க எனக்கு அப்பயே இருந்து சந்தேகமா இருக்கு. அந்த கிளி ஜோசியக்காரனும் இப்படிதான் இருந்தான். ஒருவேளை இது அவராதான் இருக்குமா? சும்மா இருலாம், நீ எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் நீ அங்கேயே வந்துரு. எனக்கு ஒருவேளை உன் வீட்டுக்காரனா இருக்குமோன்னு ஒரு டவுட்டு, அதான் பார்த்தேன். சரி ரைட்டு, கொண்டா ஜாதகத்தை எட்டு வெளியே கொடுத்து பார்ப்போம். நமக்கு எப்பயும் அந்த ஆளு பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். அவரோட சிசிய பிள்ளைங்கறல எப்படிதான் பாக்காருன்னு பாப்போமா நம்மளும். நான் வேற இந்த பொம்பளை கிட்ட நான் உளறிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு மாட்ட போறேன்னா தெரியல. இந்த ரமணி, இந்த என் மோவன் ஜாதகம் அந்த பொண்ணோட ஜாதகம் 2 பேருக்கும் பார்க்கணும். பார்த்துக்க, 2 பேருக்கு என்னத்துக்கு? யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தா போதாதா? உன் மோனுக்கு மட்டும் பார்ப்போம். அவன் தானே இப்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு தெரியும். எனக்கு 2 பேருக்குமே பார்த்தா நல்லதோன்னு தோணுது. அதான் சரி கொண்டா கொடு பார்ப்போம் இந்த ஆளு என்னதான் சொல்லியான்னு. வாங்கம்மா உட்காருங்க. ஜாதகம் தானே பார்க்கணும், பார்ப்போம். ஆமா ஜாதகம் தான் பார்க்கணும். எங்க அக்கா மோனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைய கட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு ஜோசியக்காரு. இப்ப என் பையன் தான் ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் கொஞ்சம் சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாமேன்னு 2 பேர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம். அவரை காணோம். நீங்க தான் இருக்கிய. சரி நீங்களாவது ஏதாவது பார்த்து சொல்லுங்க. பார்க்கலாம் வாங்க, அப்படி வந்து உட்காருவாங்க. சரி சாமி. இந்த ஜாதகக்காரனுக்கு திருச்செந்தூர்ல வச்சுதானமா கல்யாணம் நடந்தது? ஆமா சாமி அதெல்லாம் கூட ஜாதகத்துல தெரியும். இல்ல, உங்களை அங்க பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். ஓஹோ, நீங்க இதுக்கு முன்னாடி அங்க கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேர்ல தானே கிளி ஜோசியம் பாத்திய? ஆமா சாமி, இப்ப நல்ல ஞாபகம் வந்துருச்சு. நீங்க அவர் தானே? நீங்க அன்னைக்கு கிளி ஜோசியம் பார்த்து சொன்னதுல இருந்தே எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. இன்னைக்கு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு கிடக்க ஒன்னா குண்டக்க மண்டக்க சொல்லிடாதீங்க, கொஞ்சம் நல்லதா பார்த்து சொல்லும். இங்க பாருமா, நான் இத்தனை வருஷமா கிளி ஜோசியம் பார்க்கறதோட சரி ஜாதகம் எல்லாம் நான் பாக்குறேன். அதனால நான் எல்லாம் பார்த்து கணிச்சுதாமா சொல்லுவேன். நான் சொல்லியது கரெக்டா இருக்கும். அதுவும் என் பிள்ளைக்கு பார்க்கறத நான் கணிச்சு தப்பா சொல்லுவேன்னா இருமா, நான் பார்த்து சொல்லி. கல்யாணம் பண்ண முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க சாமி. இப்ப என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்க. அந்த பையலுக்கு கொஞ்சம் இப்ப நேரம் சரியில்லைம்மா. கல்யாணம் ஆனது எல்லாம் நல்லதுதான். அவனுக்கான பிள்ளைய தான் பார்த்து கட்டியிருக்கு. நல்லா இருக்கு, 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் தான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு 3 மாசமாவது அவியல்வ கொஞ்சம் இப்படி சண்டை சத்திராவன்னு இப்படி பிரிஞ்சுதான் கிடப்பாவ. அதனால அவியல்வ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் நீங்களும் கூடையில போறாதீங்க. அவியல்வ பிரச்சனையை சரி பண்ணிக்கிடுவாவ. நீங்க குண்டக்க மண்டக்க உள்ள போய் பூந்து எதை 7:30 கூட்டாதீங்க. அப்படி இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்கும். மருமவளாம் நல்ல தங்கமான பிள்ளை தான் சாமி. என் பையதான் பிரச்சனை பண்ணியா, அவகிட்ட ஒழுங்கா பேசாம கொள்ளாம அவளை நல்லபடியா பாத்துக்காம இருக்கான். 3 மாசம் கழிச்சு எல்லாம் சரியாயிருமா. ஆனா அதுக்கப்புறமா நீங்க சொன்னா வருத்தப்படாதீங்க. ஒரு சின்ன கண்டம் இருக்கு, அது சரியானதுக்கு அப்புறம் அவியல் வச்சு சேர்ந்துருவாங்க. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்களும் கண்ணும் காணாமையும் இருங்க.
உயிர் சேதம் எதுவும் கிடையாது. நல்லா 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாவ. இருந்தாலும் இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு கொஞ்சம் வருமா, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனசுல எடுத்துக்காம இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஏதும் பரிகாரம் கிரிகாரம் ஏதோ இருக்கா சாமி? பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போங்கம்மா, ரொம்ப நல்லது. கடவுள் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தருவாரு. எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் உங்களுக்கு தகடுபடியாக்கி உங்களுக்கு காவலுக்கு இருப்பாரு. நீங்க சிவனை விடாம பிடிச்சிக்கோங்க. சரி சாமி. வேற என்னம்மா, வேற எதுவும் கேட்கறதா இருந்தா கேளுங்க. எதனால சாமி என் பையன் எப்படி நடந்துக்கிட்டுறான்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லாமா, இந்த பேரராசிக்காரன் கொஞ்சம் கடந்த வாழ்க்கையை நினைச்சு பித்து பிடிச்ச கணக்கா இருக்கான். புதுசா வந்த பொண்ணையும் பழைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு அவன் இருப்பான்னு சொன்னோம்ல, அதை மறக்க முடியாம தான் இருக்கான். அவன் கொஞ்சம் ராகு கேது தசைலாம் அப்படி நடக்கும்போது அப்படிதான் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். சுக்கிர பேச்சு வரும்போது அவனுக்கு எல்லாம் சரியாயிரும். சுக்கிர உச்சத்துல வந்துருவாரு. அப்போ அவனுக்கு கல்யாணம் இது எல்லாம் யோகம் கூடும். சரி சாமி. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. புத்திர பாக்கியம் எல்லாம் இருக்கு இந்த பயிலுக்கு. அதனால புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். குடும்பம் ஒண்ணு சேர எல்லாம் நன்மையே நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எல்லாம் ஒரே நல்ல நடந்துராதுல்ல, அதனால பொறுமையா இருங்க. உங்க பிள்ளை மாறுவான், எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுளை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போங்க, திருவண்ணாமலை போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி சாமி. இந்த பயலுக்கு ஓடி போன அப்ப எப்ப திரும்பி வருவார் ஏதாவது தெரியுமா ஐயா? அது நடக்கும்போது நடக்குமா. அதனால அதெல்லாம் நீங்க பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா சந்தோஷமா பிள்ளைகளுக்கு கொண்டாட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதனால நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. இல்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடி போனவன் திரும்பி வந்தான்னா அவனை செருப்ப கழட்டி அடிச்சு துரத்தணுமா, இல்ல மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கிடலாமா, என்ன ஏதுன்னு கேட்கேன். ஏமா, அவரு காய்வத்துக்கு 5 நாளும் அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு எங்கேயாலும் கிடப்பாரு. வரும்போது வருவாரு. குடும்பம் ஒண்ணு சேரணும். நீங்க சும்மா இருங்கம்மா. அவங்கள குட்டையை குலைக்க விடாம இருந்தாலே சரி. நீங்க கொஞ்சம் அவங்க வீட்டு பக்கம் எட்டி பார்க்காம இருங்கம்மா. நீங்க எட்டி பார்க்காம இருந்தாலே அது குடும்பம் நல்லா இருக்கும். ஆட நான் என்ன பண்ணேன் சாமி? நான் எங்க அக்கா மோவே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நீங்க இது நல்லதுன்னு எதுவுமே சொல்ல வேண்டாமா. அங்க நடக்கிறது பூரா நல்லதுக்கு தான் எல்லாம் நடக்கும். நீங்க வாயும் கையும் வச்சுட்டு சும்மா இருங்கம்மா. அங்க போய் குட்டையை குலைச்சி விட்டு வராதிங்கோ ஒரு குடும்பத்துல. சரி சாமி. அந்த ஆளு எந்த அளவுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? என் மோவே நல்லா இருந்தா எனக்கு அது போதும். அவனுக்கு வேற கண்டம் இருக்கு இங்கே, அதை நினைச்சா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பிரிகிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா அவங்க பிரிய மாட்டாவ. அதைத்தான் கண்டோன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன சாமி குண்டுக்கு மேல குண்டாதிக்கு போடுறியே? அப்படிதாம்மா ஜாதகம் சொல்லுது. நான் அதுல சொல்றது தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்குதான் நான் பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். போய் பார்த்து கும்பிட்டு நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி சாமி. ஏன்னா உள்ள போனா ஒன்னும் சொல்ல முடியாம உங்க வீட்டுல. எக்க எனக்கு பயமா இருக்குக்கோ, வாங்கக்கோ ப்ளீஸ்க்கோ. இன்னைக்கு அவ்வளோ ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா? என்னையும் அவ்வளோ இடத்துலையும் கோத்து விட்டு கேவலப்படுத்துறதுக்குன்னே பாக்கி அவ்வளோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் எப்படியும் அப்புறம் சமாளிச்சிருவாரு. நீங்கள் லைட்டாக கொண்டு போய் ஏசி மட்டும் விட்டா போதும். சரி இரு, இந்த கூப்பிடுங்க. எப்பா தம்பி சேகரு, ஏன் சேகரு? வாங்கக்கா. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. எங்க அத்தை மாமாலாம் வந்துட்டாவளா? நம்ம பையனுங்க இங்க, நான் உள்ள போய் பார்க்கேன். பெரிய பொண்ணு வெளியே போ. எங்க என்ன பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போ சொன்னீங்க? ஆமா, உன்னைய பார்த்து தான் சொன்னேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. இடத்த காலி பண்ணு. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள கிளம்பிரு. ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணுனேன்? எதுக்கு என்னைய வீட்டை விட்டு இப்ப வெளியே போ சொல்றீங்க? தம்பி என்னப்பா தம்பி, நீ இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எங்க போவோம்? எங்கேயாவது போட்டுங்கக்கா. அவ வீட்டிலே இருக்கவா செய்யா? எப்ப பார்த்தாலும் வீடா சோவாரிக்கிட்டு திருவாதனை சுத்திக்கிட்டு தெரியா? அதுக்கு எதுக்கா வந்து வீட்டுல இருக்கணும்? வெளியில தெருவிலே கிடக்கட்டும். வீடு பிள்ளை குட்டி குடும்பம் எதுவும் அவளுக்கு தேவையில்ல. அவளுக்கு வீடா பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது சுத்திக்கிட்டு தெரியணும். அவ இன்னைக்கு காலங்காத்தாலே பண்ண வியாழெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய நீங்க. தம்பி இங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையப்பா. அக்கா, இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் உங்க மரியாதையை கெடுத்துக்கிடாதீங்கக்கா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்க்கா. நம்ம செல்வம் அம்மா செத்து போயிட்டாவன்னு அவ்வளோ வர நீங்களும் மாலையை கொண்டுக்கிட்டு அங்க ஆஸ்பத்திரியில போய் நின்றுருக்கிய. இவ்வளோ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எதுக்குக்கா அங்க போனீங்க? இவ்வளோ சகவாசம் எல்லாம் வைக்காம நீங்க ஒழுங்கா உங்க குடும்பத்தை பாருங்க. ஐயா இவ்வளவு எல்லாம் ஒரே கூட்டணி பத்துக்க. இவ்வளவு சொல்லி கொடுத்துதான் அவ செய்யா. இவள ஒண்ணு லேசுப்பட்டவ இல்ல. ஏமா நீங்க சும்மா இருங்கம்மா. அக்கா, நீங்க ஏதாவது வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டா என்னையும் மன்னிச்சுக்கிடுங்கக்கா. தயவு செய்து இவ்வளவு கூட மட்டும் இனிமே சேராதீங்க. எப்பா தம்பி, நல்ல பிள்ளைதான்ப்பா. அவளும் உமாலும் நல்ல பிள்ளைதான். அவளும் ஏதோ விளாட்டு புத்தியில கொஞ்சம் பண்ணிட்டாளுவே, மன்னிச்சிருப்பா. ஆனா இதுல பெரிய பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அவளும் உமா சொல்லியதை கேட்டு என்னை மாதிரி அவளும் ஏமாந்து வந்துட்டாப்பா. இப்ப கூட மாமனார் மாமியார்லாம் வந்திருப்பாவ. அவியல்வே நான் வந்த நேரத்துல வீட்டுல இல்லாம போயிட்டேன்னா அவையே வருத்தப்படுவாவ. நீங்களும் கொஞ்சம் வாங்கக்கோ, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அதான் நான் வந்தேன். ஐயா, அதான் இவ்வளவு தூரம் சொல்லியாவில்ல, மருமவுல உள்ள கூப்பிடு. இது என்ன வெளியே போக சொல்லிய பழக்கம்?
அப்பா உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவ பண்ணிய புள்ள நாடகம். இல்ல சும்மா இது தாய் தப்பம் வந்ததும் மறுமூலம் அடிச்சு வெளியே வச்சுட்டாவும் பாவ 4 பேர் 4 விதமா பேசுவாவ. நமக்கு இந்த கெட்ட பேர்லாம் தேவையால அவளை உள்ள கூப்பிடு. வீட்டு மகாலட்சுமி இப்படி அழுதுட்டு நின்னா நல்லாவா இருக்கு? ஏமா நீங்க போங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய பொண்ணு அவ வீட்டுக்குள்ளதான் வருவா. சரிங்க ஐயா, நான் வாரேன். அக்கா நான் எதுவும் கோவமா பேசுனேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்கக்கா. எனக்கு நல்ல வருத்தம், அதனாலதான் சொன்னேன். பரவாயில்லப்பா தம்பி, இருக்கட்டும், நான் வாரேன். உள்ள நம்பி இன்னைக்கு சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கேவலப்பட்டு விட்டேன். இனிமே இவ்வளவு கூப்பிட்டாலும் எங்கேயும் போகப்படாது. ஆமா எங்க உம்மால நம்பி போய் ஏமாந்துட்டோங்க. அவ தான் எல்லாம் சொல்லி எங்களை கூட்டிட்டு போனா. ஒழுங்கு மரியாதையா பெயிரு பெரிய பொண்ணு, என் கண்ணு முன்னாடி நிக்காத சொல்லிட்டேன் அம்மா. சரிங்க, இந்த வீட்டுக்குள்ள போயிடுறேன். விளையாட்டு பிள்ளைய விட்டு இப்படி மறட்டிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா இன்னைக்கு இவள ஒரு நாளாவது வாசல்ல வெளியே ஒரு நாள் முழுக்க வெயில நிக்க வச்சிருந்தா இவளுக்கு இன்னைக்கு அறிவு வந்திருக்கும். இப்படி விட்டுட்டு இருக்கியல. அம்மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. போங்க போய் வேலையை பாருங்க, நான் அவளுக்கு 4 புத்திமதி சொல்றேன். ஆமா நல்லா சொன்னா போட்டுக்கிட்டு போ. நீ கொடுக்க இடத்துல தான்ல வந்தாட்ட ஆடியா. என்னமோ பண்ணு போ. கொஞ்சமாவது நம்மளை கண்டுக்கிறானான்னு பாரு. உன் பாட்டுக்கு யாரோ மாதிரி இருக்கான். ஒரே ரூம்ல இருந்துக்கிட்டு எப்படிதான் இப்படி பேசாம கொள்ளாம இருக்க முடியுமோ தெரியல இந்த ஆளுக்கு. உண்மையில் என் மனம் எழுதாகும், சிலர் வீட்டுக்குத்தான் அது ஒளி வீசும், கடைசி வரை தனியாயுருகும். பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி, அதற்கு முகம் ஒன்றுமில்லை, அந்த கண்ணாடி நான் தானே, முகமே இல்லை என்னிடம்தான். ஏமா மர்மோல சாலினி, இங்க வாமா, காப்பி எடுத்துட்டு போ. இந்த வாரேன். ஐயோ இந்த அத்தை வேற காப்பியை கொண்டு போ, அதை கொண்டு போ, இதை கொண்டு போ, அந்த மனுஷனுக்கு எதையாவது கொண்டு குடுன்னு தருது. கடைசியில் இவர் ஒன்றுமே வாங்கி திங்க மாட்டேங்காரு என் கையால். நான் கொண்டு வந்து கொடுத்தா இவர் மூஞ்சில் அடித்த மாதிரி அதை கொண்டு போன்னு சொல்லிடுறாரு. நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அவர் வேணும்னா அவங்க அம்மாட்ட போய் வாங்கி குடிப்பாருன்னு இருக்க வேண்டியதானே. இந்த அத்தையும் சும்மாவே இருக்க மாட்டேங்காவ. சரி போவோம். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ அந்த மனுஷன். அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இந்த காப்பி வச்சிருக்கேன் பாரு 2 பேருக்கும், எடுத்துகிட்டு போய் குடிங்க. சரித்த. சந்தோஷம் முழிச்சிட்டானாம்மா? ஆமாத்த முழிச்சிட்டாவ. வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. அங்கே என்ன பண்ணியா? சும்மா போன நோண்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரி சரி, நீ இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு நீயும் குடி, நான் டிஃபன் செய்கிறேன். சரித்த, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், இதோ வாரேன். சரிம்மா. எங்க இந்தாங்க காஃபி. ஐயோ காஃபி வேற சூடாக இருக்குது, மேலே கீழே கொட்டி விட்டுருவானோ. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், காஃபி தண்ணி டீ எதையும் கொண்டுகிட்டு என்கிட்ட வரக்கூடாதுன்னு. சும்மா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு வளசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்க்காத. அது எத்தனை முறை சொல்றது? இனிமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் வரக்கூடாது சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? என்ன சத்தமே இல்ல? மனசு இருக்க நிலைமை தெரியாம இவர் என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பாரு. காஃபி வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நான் குடிச்சிட்டு போறேன். நீர் பாட்டுக்கு தனியா உளறிட்டு இரும். நம்ம சாப்பிட்டு தெம்பா இல்லைன்னா இவர்கிட்ட மல்லு கட்ட முடியாது. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். அப்பதான் இவரு காண்டாவாரு. அடிப்பாவி, வேண்டான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இடத்த காலி பண்ணிட்டால. நான் பாட்டுக்கு பெணாத்திக்கிட்டு இருக்கேன் பைத்தியம் கணங்கா, அவ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டா. நம்ம கோபப்படுறோம், அதை மதிக்காளான்னு பாரு. நம்மளை பார்த்து அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. ஏங்க நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம்ல, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஷாலினிக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது வாங்கலாமா? உனக்கு 2-3 டாப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னால அப்படியே எடுத்துட்டு ஷாலினிக்கும் ஏதாவது தேவைன்னா எடு, நான் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறேன். சரிங்க. சரி, லேடிஸ்க்கு துணி எடுக்க நேரம் ஆகும், சீக்கிரம் பார்த்து செலக்ட் பண்ணு. நான் என் நண்பனுக்கு செலக்ட் பண்ணிட்டு வரேன். சரிங்க. இந்த 2 சாரிலையும் எதை செலக்ட் பண்றதுனே தெரியலையே. ஆமாடி, எனக்கும் அதே குழப்பம்தான். என்ன குழப்பங்க உங்க 2 பேருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? ஐயோ, உங்களுக்கு இந்த 2 சாரியுமே பொருத்தமா இருக்கும், நீங்க இந்த 2யுமே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் அழகா இருக்கே, பேசாட்டி இது எடுக்கலாமா? சாலினிக்கு நல்லா அழகா இருக்கும். சிச்சோ, அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு அவளுக்கு பிடிக்காத கலர்ல எடுத்து கொடுத்துட்டோம்னா வருத்தப்பட்டுட்டானா என்ன பண்றது? பேசாட்டிக்கு அவள்கிட்டே ஃபோன் பண்ணி என்ன கலர் உனக்கு பிடிக்கும்னு கேட்டு எடுத்துடலாம். ஷோ, ஆனா அவன் நம்பர் என்கிட்ட கிடையாது. சரி, விமல் கிட்ட இருக்கும், அவன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். விமல் எப்படியும் சாலினி நம்பர் வச்சிருப்பானா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இதுதான் பொம்பளைங்களுக்கு சாரி செலக்ட் பண்ண தெரியாதுங்கிறது. ஆம்பளை நாங்க செலக்ட் பண்ற சாரி தான் பெண்களுக்கு அழகா இருக்கும். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். ஓ ரியலி? அட, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சந்தோஷம் எனக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு லேடிஸ் செக்ஷன்ல இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த வாரம் இரு. விமல், அட இது எங்கேயோ கேட்ட குரலாச்சே. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க விமல்?
பேபிமா நீ எங்க முத நீங்க வாங்க. ஐயோ இன்னைக்கு என் பேபிமா என்ன பண்ண போறால தெரியலையே நீ. ஐயோ பேபிமா எல்லாரும் பாக்குறாங்க, அந்த பொண்ணுங்கெல்லாம் பத்தி நீ சிரிக்கிறது பாரு. விடு விடு. சிரிக்கட்டுண்டா மொட்டை. உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அம்மா சந்தோஷம் எனக்கு ட்ரெஸ் எடுக்க தானே வந்தா நீ? ஆமா பேபிமா ஆமா, சந்தோஷ்க்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தேன். பேபி சந்தோஷம் எனக்கு சாரி எடுத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா இல்ல இல்ல இல்ல. உன்னைய தோலை உரிச்சு விடுவேன் அம்மா. சரி சரி பேபிமா கோவப்படாத பேபிமா, நான் உன்னை ஏமாத்த வேணா சொல்லு, அந்த பொண்ணுங்க தான் என்னையும் கூப்பிட்டுச்சு. ஆமா ஆமா இந்த மொட்டை தலையில தான் கூப்பிடுது அந்த பிள்ளைகள். நீ இந்த சொல்லு வெடிக்க பழக்கத்தை மட்டும் விடையே மாட்டல நீ. சும்மா ஃபன்னுக்கு பேபிமா, இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? நீ எங்க ட்ரெஸ் அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டியா? லேடிஸ்லாம் துணி எடுக்க ரொம்ப நேரம் பண்ணுவீல, கடையை புரட்டி போட்டு எடுப்பீல, நீ அந்த மாதிரிலாம் எடுக்கலையா? சாலினிக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். என்கிட்ட நம்பர் இல்லை, அதனால உங்ககிட்ட நம்பர் இருக்கும்ல சாலினி நம்பர், அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன கலர் பிடிக்கும் என்னன்னு கேளு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்லேயே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஐயோ சொல்லும் சாலினி நம்பர் என்கிட்ட இல்லையே. அப்போ சந்தோஷனுக்கு ஃபோன் பண்ணி சாலினிட்ட கொடுக்க சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரி சரி முத சட்டையை விட்டு நான் ஃபோன் பண்ணி தரேன், பேசு. இனிமே இதே மாதிரி வேண்டாத வேலை ஏதாவது பண்ணுனேன் தோலை உரிச்சு விடுவேன் அம்மா. அட கோவப்படாத பேபிமா, இரு சந்தோஷ்க்கு ஃபோன் பண்றேன். இவன் வேற நம்மள டார்ச்சர் பண்றான்னு நினைப்பான், போனை போட்டா எடுப்பானா இல்லையான்னு வேற தெரியலையே. சொல்லு மச்சான், வெளியூருக்கு போனிய, எப்படி போகுது டூர்லாம்? நான் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுல, அதை தான் மெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கழிச்சு போடுறியா? நீ இருக்க வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்ட, வேற அதெல்லாம் நான் பார்க்காண்டாமா? டேய் நல்லவனே, காலங்காத்தாலே உனக்கு எதுக்குலாம் இந்த வேலை? நீ அப்போ கடைக்கு போலையா? போனோம், அதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சுட்டு போனோம். எங்க என்ன நீங்க பேசிட்டே இருக்கீங்க? சாலினிட்ட போனை கொடுக்க சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசணும். அம்மா கொஞ்சம் பொறுமா, நீ வேற. எங்க சீக்கிரம் அவளுக்கு ஏதாவது நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்ல, கொடுங்க. சந்தோஷ் பக்கத்துல தங்கச்சி ஷாலினி இருக்காளா, ஷாலினி இருந்தா அவகிட்ட கொஞ்சம் போனை கூட. ஏண்டா டேய் தயவு செய்து தங்கச்சிட்ட போனை கொடுடா, உயிரை எடுக்காத நீ வேற, உங்களுக்கு பக்கத்துல வேற இருந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. டேய் அதெல்லாம் கொடுக்க முடியாது, சும்மா எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ப்ளீஸ் சாலினிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். அவ நம்பர் என்கிட்ட இருந்திருந்தா நானே அவளுக்கு கால் பண்ணியிருந்திருப்பேன். அவளோட நம்பர் என்கிட்ட இல்ல, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன். சரி கொஞ்சம் பொறுமா, கொண்டு போய் கொடுக்குறேன். சரிண்ணா, நான் லைன்ல வெயிட் பண்றேன். அவகிட்ட எப்படி போய் போனை கொடுக்குறது? சரி சும்மா போய் மூஞ்சிக்கு நேரம் நீட்டுவோம். எங்க மாமியார் இந்த மாதிரி தான் பண்ணும் பத்துக்க. எனக்கு ஒரு சில நேரம் ஆத்திரமா வரும், வேற என்ன பண்ண முடியும், அந்த ஆளை சமாளிச்சுட்டு போறதுதான். அதான் நினைச்சேன், நீங்க நல்லா சோசியலா பழகுறீங்களேன்னு நினைச்சேன். ஆமா நான் அப்பயே முடிவு எடுத்துட்டேன், நம்ம மாமியார் ஆகும்போது நல்ல மருமக கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் உன்கிட்ட பெருசா நான் எதுவும் கட்டாயப்படுத்தி சொல்லியது கிடையாது. இல்லைன்னா இந்த காலத்து மருமகள வரவா பூமராண்டின்னு சொல்லிடும்ட்டா நம்மள. அது சரிதான் ஆண்டி. என்ன அடுப்பங்கரையில ஒரே கேக்கன்னு ஒரே சிரிப்பா இருக்கு? என்னையா திடீர்னு அடுப்பங்கிற பக்கம் வந்திருக்க, என்ன வேணும்? எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாமா, இந்தா போன பிடி. என்னதுங்க? இந்தா பிடி, போன பிடின்னு சொன்னா புரியாதா? இல்ல ஏன் அவகிட்ட கோவப்படியா? என்ன ஏதுன்னு சொன்னாதானே அவளுக்கு புரியும். சும்மா முறைப்ப வந்து நின்னுக்கிட்டு போன அப்படின்னா பிடி. ஆள் லைன்ல இருக்காங்க. யாருங்க? யாருன்னு சொன்னாதான் பேசுவியா? இந்தா பேசு, யாருன்னு தெரியும். ஏய் நீ பண்றது சுத்தமா சரியில்லை. ஆமா சொல்லிட்டேன். ஹலோ யாரு சொல்லுங்க. ஏய் சாலினி, நான் தான் கமலி பேசுறேன். உன்னோட நம்பர் என்கிட்ட இல்ல, அதனாலதான் அண்ணனுக்கு கால் பண்ண சொன்னேன் விமல. அதான் அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாங்க. இந்த நம்பர் விமலோட நம்பர் தான், இந்த நம்பருக்கு உங்க நம்பரை மெசேஜ் பண்ணி விட்டுருங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓ நீதானா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். அவங்க யார் என்னன்னு சொல்லாம போனை நீட்டிட்டே இருந்தாங்களா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பையன் வர வர ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. சொல்லுங்க கமலி. நாங்க இன்னைக்கு ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்புறோம். அதான் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதா வாங்கலான்னு பார்த்தா, அதான் உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியலையா, அதான் கால் பண்ணி கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன். சரி உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு, நான் அந்த கலர்ல ஏதாவது உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ அந்த பொண்ணுங்க கிட்ட மறுபடியும் போனா இவ அடிச்சு விடுவா, நம்ம போக கூடாது, இங்கே நிற்போம். ஐயோ எனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு ஏற்கனவே என்கிட்ட நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதனால எனக்கு எதுவும் வேண்டாம். ஆசையா கேட்டா இப்படி பண்ற? என்னவா வேண்டான்னு சொல்றா. போனை என்கிட்ட கொடு. தாங்க நீங்களே சொல்லுங்க. என்னம்மா தங்கச்சி, ட்ரெஸ் வேண்டான்னியா? ஐயோ ஆமாண்ணே, என்கிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்கு, எதுக்கு போட்டுட்டு வேண்டாண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும், பொண்ணுங்களுக்கு எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் ஆத்தாதுன்னு. ஒழுங்கா சொல்லு, அதான் அண்ணன் தானே கேக்குறேன். தயங்காம சொல்லு, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு, வரும்போது கமலி பார்த்து உனக்கு எடுத்துட்டு வருவான். அண்ணங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி தயங்க கூடாது, உரிமையா தானே கேக்குறேன். சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. சரிண்ணே, எனக்கு பிங்க் பிடிக்கும். அது அந்த ஜோதிகா சாரி சொல்லுவாங்களே, அந்த பிங்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஆரஞ்சு வித் ப்ளூவில் இருக்கும் அந்த கலர் சாரீலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேற க்ரீன் வந்து எனக்கு செட் ஆகாது, அது வேண்டாம். அதுக்கப்புறம் ரெட்டு வித் பிளாக் வர மாதிரி பாருங்க, அந்த மாதிரி சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேற என்ன கலர்? க்ரீனில் ஸ்கை ப்ளூ கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் நல்லா இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுங்க. அப்புறம் வேற பாருங்க, அப்புறம் பிங்க்ல எந்த ஷேடு இருந்தாலும் ஓகே தான். முக்கியமாக ஆரஞ்சு கலர் வித் ப்ளூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காம்பினேஷனில் எந்த கலரில் ரெட் சாரி இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது.
ஏம்மா ஏம்மா லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் நமக்கு ஞாபகம் வச்சு வாங்க தெரியாது. நான் என் ஆள்கிட்டே கொடுக்கேன், அவகிட்டே பேசிக்க. நமக்கு இந்த சாரி ட்ரெஸ்ஸை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுமா. நீங்க தானே தயங்காம அண்ணன்கிட்ட எதுனாலும் கேளுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கேட்டேன் இதெல்லாம். சொல்லு ஷாலினி. சும்மா விளையாடுனேன். எனக்கு வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வா, எனக்கு அது போதும். சரி ஷாலினி. சரி வைக்கிறேன். யாருமா இவன்? சந்தோஷ் ஃப்ரெண்டா? ஆமாத்த. என்னவா? வெளியூருக்கு போயிருந்தாங்கத்த, அதான் உனக்கு பிடிச்சது மாதிரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுன்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படியா, சரி சரி. சரிம்மா, அவனுக்கு அந்த போனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. வேற ஏதாவது போன் வர என்ன கொண்டு வந்து தரலன்னு வேற சத்தம் போடுவான், போய் கொடுத்துட்டு வந்துரு. ஐயோ அத்தை, அதான் பயமா இருக்கு அவர்கிட்ட. ஏதாவது கொடுக்க போனா மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்காரா, பயமா இருக்கு. போ அப்பா, போய் பேச பேச எல்லாம் சரியாயிரும். புதுசா அப்படிதான் இருக்கும். நான் சீக்கிரம் இந்த சாம்பாரை வச்சு விடுறேன், நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. சரித்த. ஐயோ அந்த மனுஷங்கிட்ட நம்மளையே கோத்து விடுறாங்களே. நம்ம ஆளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவன் கொஞ்சமாவது நம்மளை கண்டுக்கிறானான்னு பாரு. நான் எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன் இந்த மனுஷன் மேலான்னு இவருக்கு புரியவே மாட்டேங்குது. பேசலான்னு பார்த்தா கூட பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டேங்காரு. வேற எங்கே பேசுறது? பேச வந்தாலே முஞ்ச திருப்பிட்டு எங்கன்னா போயிடுறாரு. என்னத்தையாவது தூக்கி போட்டு உடைக்காரு. நமக்கு பயமாவுலாம் இருக்குது இவர்கிட்ட பேச. உன்னைய கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டேன். உனக்கு எங்கே அதெல்லாம் புரியுது? ஒருத்தி எவ்வளோ நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது கண்டுக்கிறானா பாரு. இந்த சாலினியை பற்றி உனக்கு தெரியல. நீயே என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணுற சாலினி அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவ பாரு. இந்த வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுகிற சாலினி, ஆனால் நீயே போய் அவன்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ பயப்படுற. வேற எங்கே அவன் உன்கிட்ட வந்து லவ்வை சொல்கிறது? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? என்னதான் பண்ண போகிறேனோ எனக்கே தெரியல. அன்னைக்கு இந்த கமலி இதுக்கு முன்னாடி சந்தோஷம்னா நல்லவராக தான் இருந்தார், இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரிலன்னா. இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இவர் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு அவகிட்ட கேட்டால் தெரியும். ஊரில் இருந்து வரட்டும், அவகிட்ட முதல் என்ன ஏதுன்னு இவர் கதையை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவரை பார்த்துக்கிறேன் நான். முக்கியமான ஒரு ஃபோன் வேற பண்ண வேண்டியிருக்கு. இவ ஃபோனை கொண்டு வந்து தருவாளா தரமாட்டாளா? பேசி முடிச்சிருப்பாளா? எப்படியும் ஒருவேளை நம்ம போய் கேட்க போவோன்னு இருப்பாளோ? ஃபோனை பேசினதை ஃபோனை திருப்பி கொண்டு வந்து தரணுன்ற மனசு கூடவா தெரியாது. சரி, நம்மளே போய் கேட்போம். உன் வார்த்தை தேன் வார்த்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணினி என் காதல் தேவதையே, குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் என்னை தனியே தனியே, காமன் நிலவே என்னை ஆளும் அழகே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவோயே. ஐயோ நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்போம். எப்படியோ இவர் பிடிச்சிட்டாரு. என்னாச்சு எனக்கு? அந்த கண்ணை பார்த்ததும் என்னென்னமோ பண்ணுது எனக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு. விடுங்க. பார்த்து வர மாட்டியா? கண்ணு என்ன புடவிலையா வச்சிருக்க? அதான் நான் வாரேன்ல. நீங்க அந்த பக்கம் திரும்பி தானே நின்னீங்க, அதான் சரி போனை கொடுத்துடலான்னு வந்தேன். கொண்டா போன இடியட். கொழுப்பை பத்தி அந்த மனுஷனுக்கு அவ்வளவு நேரம் அந்த பக்கம் போஸை கொடுத்துட்டு நின்னவர் அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிக்க வேண்டியது தானே. நான் வரையும் எதுக்கு திரும்பணும்? மூஞ்ச க்ளோஸ் அப்ல பார்த்தது நான் தான் பயந்துட்டேன். இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருந்துச்சு. ஒன்னே ஒன்று இந்த மனுஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இவருக்கு நம்ம கண்ணை பார்த்து பேச முடியல, அதனாலதான் மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியிறாரு. பாத்துக்கிறேன். எம்மா இவளை என்னதாம்மா பண்றது? இவளை அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, வீட்டை விட்டு விரட்டியும் பார்த்தாச்சு. வீட்டுக்கு விரட்டினாலும் அவ அம்மா வீட்டுக்கு போவான்னு பார்த்தேன்னா அவ ஊருக்குள்ளே கொட்டாரத்தை போட்டுக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்தியா தெருவுல கிடந்து. இவளை என்னம்மா பண்றது? இவனை திருத்த முடியாதியா? திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு நான் என்ன பரிசு பேப்பரா? ஆய முடிக்கிட்டு நில்லு, இல்லைன்னா எட்டுக்கிட்டு மிதிச்சு போடுவேன். ஆமா மிதிச்சு காலை தூக்கு, ஓய் தூக்கு. எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப அந்த காலை நான் உடைக்கணும் இல்லையான்னு பாரு. அங்க என்னலாம் முணுமுணுப்பு? ஐயோ என்னங்க, என்னைய வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. உங்க காலில் உளுந்து கெஞ்சி கேட்கிறேன். என்னைய தயவு செய்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாதீங்க. அட இது நம்ம உமாலா? நம்ம காலெல்லாம் பிடிக்கால, இவ இப்படி பிடிக்கிற ஆளு இல்லையே. இது கூட நல்லாதான் இருக்கு, கொஞ்ச நேரம் காலை பிடிக்க வைப்போம். பாரு, என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இனிமே எந்த முடிவா இருந்தாலும் எங்க அம்மா தான் எடுப்பாவ. எங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு இருக்கதா இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. என்ன அந்த தொப்பி தலையும் திடீர்னு இப்படி சொல்லியா?
காலை இழுத்து காலை வாரி போட்டு காலை முறிச்சு கையில கொடுத்துடலாமா? இது அம்மா சொல்ற பேச கேட்கறதுக்கு நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு இது எனக்கு பாடையை கட்டும் போதெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு எங்க விளங்காமல போயிருந்தாரு குருட்டு கபோதி. இன்னைக்கு இவங்க அம்மைக்கு நான் பாடையை கட்டிட்டேன்னு என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பாக்கார. சரி சரி உமா, கோவப்படாத. கோவப்பட்டா வெளியே போயிட வேண்டியிருக்கும். வேற தெருவில் கடந்துதான் மறுபடியும் குட்டிக்காரன் அடிக்கணும். வேண்டாம் வேண்டாம், ஒரு 4 நாளைக்கு பம்மி இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? எங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதா இருந்தா அந்த வீட்டுல இருக்கலாம். என்ன சொல்ற? சரில தொப்பி தலையா. ஏய், இங்க பாரு, மரியாதை மரியாதை. புருஷனும் நல்லா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகு. அது என்ன வா போ ஏழை வாழன்னு? சரிங்க அத்தை கிழவி, எருமே நான் அப்படி கூப்பிட மாட்டேன். அது என்ன எங்க அம்மையா அத்தை கிழவிங்க? உங்க அம்மைக்கு வயசாயிருச்சுலாங்க, கிழவி தானே. ஆமா, இவளுக்கு வயசே ஆகாதுல்ல, என்னைக்கு குமரியாவே இருப்பா. ஒழுங்கா அத்தைன்னு கூப்பிடு. சரிங்க சொத்த. எது இல்ல, சரிங்க அத்தைன்னு சொன்னேன். சரி சரி, காலை விடு. ரொம்ப நேரமா காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கா, இழுத்து விட்டுருவியோன்னு பயமா இருக்கு. காலை விடு. என்ன தேவங்கடங்க முழிச்சுக்கிட்டு நிக்க? மசன்னு நிக்காம போய் பாலை வாங்கிட்டு வந்து பாலை காய்ச்சி நல்லா இஞ்சி டீ போட்டு கொண்டு வா. என்னது, நான் டீ போடணுமா? எப்பயும் உங்க அம்மா தானே டீ போட்டுட்டு வருவாங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு என்னைய டீ போட சொல்றீங்க? அதுவும் பாலெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து. இங்க பாரு, எங்க சொல் பேச்சு காட்டு நடக்கதா இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு. அம்மா, இப்ப நீ சாமர்த்தியமா நடந்துக்கிறது தான் உனக்கு முக்கியம். இதுங்க கிட்ட மல்லு கட்டி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னோன்னா நம்ம வெளியே தான் போய் நிற்கணும். சரி, ஒரு 4 நாளைக்கு சமாளிப்போம். சரி சரி, பால் வாங்கிட்டு வரேன். என்ன பசும்பாலா எருமைப்பாலா இல்ல கழுத பாலா? எந்த பால்ல காபி போடணும் டீ போடணும் சொல்லுங்க, செஞ்சிடுறேன். அது என்னல கேள்வி? கழுத பால்ல தான் வீட்ல காபி போட்டு தருவாங்கள? இல்ல தே, நீங்களாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறீல்ல, அதான் ஒருவேளை கழுத பால்ல குடிப்பீங்களோன்னு நினைச்சேன். என்ன சொல்லுங்க, கழுத பால்ல போட்டு தாரேன். அம்மா, நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா ஃபன் பண்ணனே, ஃபன். இருங்க, பத்திரலேகா வீட்ல போய் பசும்பால் வாங்கிட்டு வந்து சுண்ட காய்ச்சி உங்களுக்கு டீ போட்டு தாரேன். நல்லா இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டா. இந்தா போட்டுட்டா போச்சு. இந்த கருப்பசாமியான வீட்டுல வீடு கட்டதுக்கு சிமெண்ட் எல்லாம் வாங்கில போட்டு குழச்சி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் சிமெண்ட் சல்லி எல்லாம் போட்டு கலக்கி கொண்டு வந்து தாரேன். இரு. என்னம்மா இவா இப்படி பண்ணிட்டு போறா? விடியா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஏமா, இவளெல்லாம் விட்டா பிடிக்க முடியாதுமா. இரு இனிமே அவ குடுமி நம்ம கையில. அவளை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கணுமோ அப்படி எல்லாம் இனிமே நான் ஆட்டி வைக்கேன். நீ போய் உன் வேலையை பாரியா. சரிம்மா. தூத்து கட்டிக்கும் தும்மல் படிக்கும் தெரிஞ்சு கட்டவள, மாங்காய் சில்லும் தேங்காய் சில்லும் தின்னு கட்டவள, கலப்பு கடையில யானை தேய்ச்சி தின்னு கட்டவள, அறிவு கட்ட கட்ட, ஆலமரத்து பட்டை, வெக்கங்கெட்ட கட்ட, வேலை மரத்து பட்டை, பட்டணபுரா சுத்தி வந்த பச்சைமான் கொட்டை. எனக்கே குளிய தொண்டை பார்த்தல நீ. என்கிட்டே வா, இனிமே தாண்டி இருக்கு உன் குடுமி என் கையில. நான் உன்னை என்ன ஆட்டி வைக்க போறேன்னு பாரு. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. யோ மனுஷா, இங்க ஒருத்தி கடந்து காலங்காத்தாலே கை வலிக்க கடந்து மாவு ஆட்டிட்டு அடக்கே. உமருக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா ஓய்? உமருக்கு இப்ப பாட்டு ரொம்ப முக்கியமா ஓய்? அதுவும் இது எனக்கு தெய்வத்தின் பரிசா? இதை வேற நான் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிடணுமாக்கோ? அந்தெல்லாம் எட்டிக்கிட்டு மிதிச்சுன்னு வையும் பறந்து போயிருவீரு. அம்மா பறந்து கடுப்பேத்தாம உங்க அம்மையை வந்து அரைக்க சொல்லுங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது. இதை நான் கரண்ட் வந்த அப்புறமா ஆட்டுக்கல்லில் போட்டு என்னது கிரைண்டரில் போட்டு ஆட்டி தாரேன்னா ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டணும்னு அதை ஆடாடுன்னு ஆடிட்டு போகுது அந்த பொம்பளை. இங்க பாரு பெரிய பொண்ணு, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் போய் அழலாமா சொல்லு? இன்னைக்கு பூரா கரண்ட் சடவுனா, அதனால கரண்ட் வர லேட் ஆகுமா. அதனாலதான் எங்க அம்மா உன்னைய ஆட்டுக்கல்ல ஆட்ட சொல்லியிருக்காவ. நல்லா அவியச்சு ஒன்னதை கேட்டு நல்ல மருமவளா நீ நடந்துக்கிட்டான்னு வையா, அதுக்கப்புறம் அவியலே இந்த வேலையெல்லாம் செய்வாவ. நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறதுனாலதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. செருப்பு இன்னொருக்கா என்கிட்ட இந்த பாட்டை பாடிக்கிட்டு இல்லை நின்னியரு மண்டையெல்லாம் உடச்சு போடுவேன். அம்மா பாட்டுக்குள்ள தூக்கி தலையில அந்த ஆளை போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடும். கிடைத்த வரத்தை தெய்வத்தின் பரிசாய் வைத்துக் கொள்ளே நெஞ்சுக்குள்ளே. இதா இருவாரு எங்க அந்த சொம்பு? பெரிய பொண்ணு, நோ நோ நோ, இட்ஸ் நாட் குட். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடும், இல்லைன்னா மண்டை அடிச்சு உடச்சு போடுவேன்னு சொன்னோம்ல.
இது பாச மலர்களின் தோட்டமே. இதா வாரங்கிரு. ஐயோ எவனோ கள்ளத்துக்கு போட்டானே மண்டையில. ஐயோ என் புருஷன் தப்பிச்சுக்கிட்டானே, எவ மண்டையை உடைச்சேன். பெரிய பொண்ணு உன்னைய பார்க்கலான்னு வந்தா என் மண்டையில நீ எல்லாம் கள்ளத்துக்கு போட்டது. அட நீயா? நான் வேற யாரும் மண்டையில தான் சொம்பதிக்கு எரிஞ்சிட்டனோன்னு நினைச்சேன். நீ தானா? வா வா. உனக்கு இன்னும் என் மேல கோவம் போலையா பெரிய பொண்ணு? அட நீ வேறலா, என் புருஷனுக்கு சொம்பதிக்கு எரிஞ்சேன், அவன் நகண்டுக்கிட்டான், நீ வந்து இடையில மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்றது? இவ்வளோ நேரமா அந்த மனசை நம்மள என் உயிரை எடுத்துக்கிட்டு நின்னாரு, வெறுப்பேற்றிக்கிட்டு. அதனால தான் தூக்கி எரிஞ்சேன். ஒன்று யாரெல்லாம் குறுக்க வர சொன்னது? சொம்பு தான் ஃபாஸ்ட்டாக வருதுன்னு தெரியுதுல்ல, ஓரமாக விலகி நிற்க வேண்டியது தானே. நான் என்னலாம் சொம்பு ஆப்போசிட்ல வருதுன்னு கனவா கண்டேன். எங்க மாமியாரும் என் தொப்பி தலையனும் பாலை வாங்கிட்டு வந்து சுண்டா காய்ச்சி அவிகளுக்கு டீ தூள், இஞ்சி தூள், மிளகாத்தூள்னு எல்லாம் போட்டு அவளுக்கு டீ கொடுக்கணுமா. அந்தாலும் இந்த வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் ஒரு 8 ஒன்றையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன். இங்கே வந்தால் சொம்பாலே என் கண்ணை பொழந்துட்டேன். இப்போ பாரு நான் 1.5 கண்ணா சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி சரி விடு, இதெல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதாரணம். பாத்தியா, உன் மாமியாருக்கு மாலையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னு எனக்கு பனிஷ்மெண்ட்ட. என்னெல்லாம் சொல்கிற பெரிய பொண்ணு? ஆமாளா, உன் கூட சேர்ந்து தான் நான் கெட்டு போகிறேன்னா. அதனால் என் மாமியார் காலங்காத்தாலே நேற்று ராத்திரியே ஊற வச்ச அரிசியை கொண்டு வந்து காலங்காத்தாலே என்னைய இருந்து ஆட்டுன்னு ஆட்ட வச்சிருச்சு. கிரைண்டரில் போட்டு ஆட்டி கொடுக்க வேண்டியதானல நீ? இன்னைக்கு பூரா சடோனாம அந்தளவுக்கு உட்கார்ந்து ஆட்டுகளில் ஆட்டுன்னு சொல்லி வச்சுட்டா கிளவி. நல்ல வேலை என் மாமியா இன்னைக்கு இப்போ மாவு ஊற போடலை. இல்லை மாவு ஊற போட்டிருந்தானா நானும் இப்படி தான் ஆட்டுக்களில் ஆட்டிட்டு நடந்திருக்கணும் கொல்லப்புறத்தில். ஆமாளா உமா, ரொம்ப பண்ணுது இந்த பொம்பளை. என் புருஷன்லாம் என்னைய ஓவரா வெறுப்பேத்துறாரு. என் புருஷன் நீ வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா வீட்டில் அடங்கி கிடக்கதா இருந்தா கடை, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போங்காரு. அந்தளவு அவர் கையை காலை பிடிச்சி தான் நானே இப்போ வீட்டில் சேர்ந்துருக்கேன். எனக்கு அதே நிலமை தான். நேற்று லட்சுமி அக்காவை கூப்பிட்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அவங்களையும் வெளியே போன அடித்து வரட்டாத குறைய அவங்களையும் திட்டி அனுப்பிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு. பாவம் லட்சு மூஞ்சில எப்படி முழிப்பனோன்னு இருக்கு. விடு பெரிய பொண்ணு, 4 நாளைக்கு இதுவே சொல்றதை கேட்டு மண்டையாட்டிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல நம்ம வேலையை காட்ட வேண்டியது தான். ஆமாளா உமா, அதை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேலைலாம் சொல்லிச்சுன்னா வேலையெல்லாம் கரெக்டாக செய்யாத, தப்பு தப்பா செய்யி. அப்போதான் நம்ம தலையில வேலையை கட்ட முடியாத. மாவு அரைக்கிறியா? கொஞ்சம் கல்லையும் உள்ள அள்ளி போட்டு அரை. என்ன மாவு கல்லா இருக்குன்னா இப்படிதான் கையில ஆட்ட சொன்னா இப்படிதான் ஆகும்னு சொல்லு. அப்பதான் அதுக்கப்புறம் உன்னையே கையில ஆட்ட சொல்லவே சொல்லாது அந்த பொம்பளை. இரு, நான் என்ன ஒரு குத்து மண் அள்ளி போடட்டுமா உள்ள? செருப்பால் அடிப்பேன் நாயே. மண் அள்ளிப்பெல்லாம் போடாத, என் பிள்ளைகளும் திங்குற மாவு இது. அதனால இதெல்லாம் பண்ணாத. நான் என் மாமியா கிழவிக்கு வேற ஏதாவது ஒரு வழி வச்சுக்கிட்டுறேன், ஏதாவது யோசிச்சு பண்ணிக்கிட்டேன். நீ சும்மா இரு. அப்போ சரி போ. என் மாமியார் ஸ்ட்ராங்காக காஃபி டீலாம் போட்டு கேட்டுச்சு. போயிட்டு அதுக்கு ஸ்ட்ராங்காக அந்த சிமெண்ட்டை கொஞ்சம் கலக்கி ஜல்லிகளெல்லாம் கலக்கி கொண்டு போய் இனிமேல் தான் கொடுக்கணும். சரி அப்போ நான் வாரேன், அப்புறம் பார்ப்போம். சரி போ. என்னத்தையும் கலக்கி கொடுத்து போட்டு தள்ளிடாத பார்த்து. ஏற்கனவே கட்டின பாடை பத்தாதுன்னு மறுபடியும் பாடம் கட்டிடாதலா. ஒழுங்கா வீடு போய் சேரு. சொன்னதை செஞ்சு ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருலாம். நீ வேற சும்மா கடலா பெரிய பொண்ணு. அது எத்தனை பேரை சாய்க்குதோ சாய்ச்சிட்டு தான் அது போகும். அதெல்லாம் இப்போதைக்கு போய் சேராது. நீ மாவாட்டு, நான் அப்புறம் வாரேன். அரிசி மாவு உளுந்து மாவு அரைச்சி நான் செய்ய போகிற தோசை சூப்பராக இருக்கும். ஐயோ, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமே. சொம்ப வேற தூக்கி எரிஞ்சிட்டோம், தண்ணியெல்லாம் பாலா போச்ச. இப்போ மறுபடியும் நம்ம மாமியார்கிட்ட கேட்டால் திட்டுமோ? சரி, அந்த பைப்பில் பிடிச்சி கொஞ்சம் ஊற்றுவோம்.